அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்றைய காணொலி தொகுப்புல நாங்கள் பார்க்க போற வினா 2022ஆம் ஆண்டு வினவப்பட்ட சந்தா தொடர்பான கேள்வி. 2022ஆம் ஆண்டு சந்தா தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்வி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம். இந்த வினா பிள்ளைகள் இலகுவான வினா. ஆனா ஒரே ஒரு சந்தா கணக்கு மட்டும்தான் 10 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. 2022ல 10 மார்க்ஸுக்கு ஒரே ஒரு சந்தா கணக்கு தயாரிக்க சொல்லி வினா கேட்கப்பட்டிருக்கு. நம்ம ஒரு சந்தா கணக்கினுடைய வழக்கமாக சந்தா கணக்குல வரக்கூடிய விடயங்களை ஒரு ஃபார்மெட்டா இதுல காட்டியிருக்கேன். இதுல வர வேண்டிய விடயங்களை பதிஞ்சு கொண்டு போனா சரி. இந்த மாதிரி பிள்ளைகள் நபர்களினுடைய எண்ணிக்கை, அடுத்ததாக மாதாந்த சந்தா என்று சொல்லி தரக்குள்ள நீங்கள் தான் இந்த கேள்வியை கவனமாக வாசிச்சு அந்த கேள்வியை உடைச்சு அதுக்குள்ள இருக்கிற தரவுகளை விளங்கிக் கொள்ளணும். கணக்கா பேருக்கு இந்த சந்தா கணக்கு பிழை எடுக்கிறதுக்கான காரணம் கேள்வி சரியா வாசிக்கிறது இல்லை, அவ்வளவுதான் காரணம். சந்தா கணக்கு செய்யறது கஷ்டம் இல்லை, சரியோ? சந்தா கணக்குல தந்த தரவை விளங்கி கொள்றதுதான் நீங்க மிக முக்கியமானது. கன்சென்ட்ரேட் பண்ணி வாசிச்சு பழங்க. கணக்கா கேள்விகள் செய்ய இது இலகுவாக உங்களுக்கு பரிச்சயம் ஆகிக்கொண்டு போகும். இதுல கேள்வியை பாருங்க பிள்ளைகள். எழுமின் சங்கமானது கிராம பகுதிகளில் கல்வி நடவடிக்கைகளை முன்னேற்றுவதற்காக நலன்புரி சங்கமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இச்சங்கத்தின் அங்கத்தவர் ஒருவருக்கான மாதாந்த சந்தா 2000 ஆகும். இங்க கவனிக்க வேண்டிய விடையும் மாதாந்த சந்தா ஒரு மாதத்துக்கு 2000 வருடத்துக்கு ஒருத்தர் 24,000 செலுத்த வேண்டும். பின்வரும் தகவல்கள் 31/12/2022 முடிவடையும் வருடத்துக்கான சங்கத்தின் சந்தாவுடன் தொடர்புடையனவாகும். ஓகே, அப்ப நாங்க கணக்கு செய்யற நிதியாண்ட கவனிங்க பிள்ளைகள். 1/1/2022 ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்பட்டு டிசம்பர் 31ஆம் தேதி முடிவடைகின்ற வருடம். இந்த வருடத்துக்குத்தான் கணக்கு செய்யறோம். அப்ப நான் கணக்கு செய்யற வருடம், இந்த சந்தா கணக்கு எந்த வருடத்துக்காண்டி செய்யறோம்? 2022க்குரிய வருடமாக இருக்கு. அப்ப இதற்கு முன்னைய வருடம் எதுவாக இருக்கும் பிள்ளைகள்? 2021. எதிர்வரும் வருடம் 2023ஆக இருக்கும். கேள்வியை கவனிங்க. 1/1/2022 உள்ளவாறான சங்கத்தின் அங்கத்தவர்களின் எண்ணிக்கை 240 ஆக இருந்ததுடன் அவர்களின் சந்தா கொடுப்பனவானது பின்வருமாறு இருந்தது. அப்ப மொத்தமாக எத்தனை அங்கத்தவர்கள் இருந்திருக்காங்க? 240 அங்கத்தவர்கள். ஓகே, இதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. 1/1/2022 உள்ளவாறு அப்ப நிதியாண்டினுடைய தொடக்க திகதியில 35 அங்கத்தவர்களின் சந்தாவானது 3 மாதங்களுக்கு நிலுவையாக இருந்தது. எத்தனை மாதங்களுக்கு? 3 மாதங்களுக்கு நிலுவையாக காணப்பட்டது. சரியோ? இவர்களுள் 25 அங்கத்தவர்கள் இச்சந்தா நிலுவைகளினை 2022ஆம் ஆண்டு முழு சந்தா தொகையினையும் நடைமுறை வருடத்தினுள் செலுத்தியுள்ளனர். அப்ப முதலாவது கவனிங்க, 35 அங்கத்தவர்கள் 3 மாதங்களுக்கு நிலுவையாக இருக்குதுண்டா பிள்ளைகள். இங்க மொத்தமாக 35 அங்கத்தவர்கள் 3 மாத சந்தா நிலுவையாக இருக்குது. ஒரு மாத சந்தா ஒரு அங்கத்தவருக்கு 2000 ரூபாய். ஆகவே பிள்ளைகள் இங்க 2021 ஆரம்ப திகதியில நிலுவையாக சந்தா, நிலுவை என்றது பிள்ளை பெறுமதியாக இருக்கும். எவ்வளவு வரப்போகுது? 35 தர 3 தர 2000, 210,000 ரூபாய் சந்தா நிதியாண்டினுடைய தொடக்க திகதியில நிலுவையாக இருக்குது. ஆரம்பத்துல பெற வேண்டிய சந்தா, ஒரு வருமானம் கிடைக்க வேண்டி இருந்தா வணிகத்துக்கு சொத்தாக இருக்கு. ஓகே, அப்ப சொத்து கண்டா வரவு மீதியாக காணப்படும். தொடர்ச்சியாக சொல்லியிருக்காங்க, இவர்கள் என்றது யாரு? இந்த 35 பேருக்குள்ள 25 அங்கத்தவர்கள் இச்சந்தா நிலுவைகளையும் 2022ஆம் ஆண்டுக்கான முழு சந்தா தொகையினையும் செலுத்திட்டாங்க. 25 பேர் தர வேண்டிய அந்த 3 மாச காசையும் இந்த 2022க்குரிய 12 மாத காசை ஃபுல்லா தந்துட்டாங்க. ஆனா 10 பேர் 21 நிலுவையும் தர இல்ல, 22 நிலுவை முழு சந்தாவையும் தர இல்ல. அப்ப 21க்கு 3 மாச சந்தாவை இந்த 35 பேருக்குள்ள இருக்கிற 10 பேர் இருக்கிறாங்க தானே, இந்த 10 பேர் 2021க்காக 3 மாத காசு தரையில. ஓகே, அதே சமயம் 2022க்காக அவங்க என்ன செய்யல? முழு வருட சந்தாண்டது பிள்ளைகள் 12 மாதமாக இருக்கும். இப்ப முழு வருட சந்தா தொகையிலையும் செலுத்தவில்லை. அப்ப அந்த 10 பேர் தொடர்பாக மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. 35 பேர் தர வேண்டியதுல 10 பேர் கடந்த வருட சந்தாவை செலுத்தாம இருக்கிறாங்க, 3 மாச சந்தாவை. அப்ப 10 தர 3 தர 2000 இருக்கு. ஓகே,
அப்ப 60,000 ரூபாய் இந்த 10 பேர் 2021க்காக தர வேண்டிய சந்தா. 2022க்காண்டி முழு வருட சந்தாவை தர வேண்டும். 10 பேர். ஓகே, இது 10 பேர் 11 இல்ல 10 பேர். 10 பேர் தர 12 மாத சந்தா, ஒரு மாதத்துக்கு 2000 படி, மொத்தமாக 240,000 ரூபாய் தரணும். இப்ப இந்த 10 பேர், இந்த 35 பேருக்குள்ள இருக்காங்களே 10 பேர், நிதியாண்டினுடைய கடைசியில எவ்வளவு தர வேண்டி இருக்குது? 300,000 ரூபாவை தர வேண்டி இருக்குது. இதை விட பிள்ளைகள் சரியா, அத்துடன் இந்த 10 பேருடன் மேலும் 30 அங்கத்தவர்கள் 2022ஆம் வருடத்துக்கான சந்தா முழுவதையும் செலுத்த வேண்டும். அப்ப இந்த 10 பேரை தவிர்த்து இன்னும் ஒரு 30 பேர் என்ன செஞ்சிருக்காங்க? இந்த வருடத்துக்குரிய முழு வருட சந்தாவை செலுத்தாம இருக்கிறாங்க. அப்ப இது 10 பேருக்குரிய கணக்கு, இந்த 3 லட்சம். இதை விட இன்னும் ஒரு 30 பேர் முழு வருட சந்தாவினை செலுத்தவில்லை. 30 பேருண்டா 30 தர 12 மாத காசு தர 2000 ரூபாவாக இருக்கு. எவ்வளவு வரப்போகுது? 720,000 ரூபாய் நிதியாண்டினுடைய இறுதியில பெற வேண்டிய சந்தாவாக இருக்க போகுது. சரியா, எவ்வளவுதான் இந்த 2022ல நிலுவையாக இருக்கிற தொடர்பா இந்த பெறாக்குள்ள சொல்லி இருக்கிற விடை. இப்ப நீங்க அவசரமா பிள்ளைகள் இவ்வளவுத்தையும் கூட்டி போட்டு 1020,000 போடக்கூடாது. ஏன்னா கீழையும் தரவுகள் இருக்கும், முழுக்க கேள்வியை வாசிக்கும். இதுல அடுத்ததாக பாருங்க பிள்ளைகள், 2021 டிசம்பர் மாதத்தில், அதாவது கடந்த நிதியாண்டினுடைய இறுதி 2021 லாஸ்ட்ல 50 அங்கத்தவர்கள் 2022ஆம் ஆண்டுக்கான முழு வருட சந்தாவினையும் செலுத்தியிருந்தனர். 50 அங்கத்தவர்கள் 22ஆம் ஆண்டுக்கான முழு வருட சந்தாவையும் செலுத்தி இருக்கிறாங்கடா. ஆரம்பத்துல முற்பண சந்தா எவ்வளவாக இருக்கும் பிள்ளைகள்? 50 அங்கத்தவர்கள் 12 மாதத்துக்குரிய சந்தா முழு வருட சந்தாவை செலுத்தியிருக்காங்க. ஓகே, அப்ப இதனுடைய ஆரம்ப முற்பண தொகை 50 தர 12 தர 2000, 1200,000 இருக்கு. அப்ப ஆரம்பத்துல முற்பண சந்தா 1200,000 இருக்க போகுது. விளங்கிட்டதோ? அதே போல பிள்ளைகள் 2022ஆம் ஆண்டு டிசம்பர்ல 30 அங்கத்தவர்கள் 2023ஆம் வருடத்துக்குரிய 3 மாத சந்தாவை செலுத்தியிருக்காங்க. 2023 என்றது எதிர்வரும் வருடமாக இருக்கும். இந்த எதிர்வரும் வருடத்துக்கு 3 மாத சந்தாக 30 பேர் செலுத்திருக்காங்க. அப்ப நிதியாண்டினுடைய இறுதி தினத்துல பிள்ளைகள் முற்பண சந்தா எத்தனை பேர்ட்ட காசு? 30 பேர்ட்ட காசு. எத்தனை மாத காசு? 3 மாத காசு. ஒரு மாத சந்தா அவ்வளவு 2000 ரூபாய். ஆகவே மொத்த கூட்டு தொகை 30 தர 3 தர 2000, 180,000 இருக்கு. அப்ப 180,000 என்ன? நிதியாண்டினுடைய இறுதியில முற்பண சந்தா. அப்ப இறுதியில முற்பணத்துக்கு பிள்ளைகள் சந்தா கணக்கு வரவு, முற்பண சந்தா கணக்கு செலவாக இருக்கப்போம். விளங்கிட்டதோ? ஓகே, அடுத்தது பாருங்க பிள்ளைகள், திருப்பி சொல்லியிருக்காங்க 2வது பாயிண்டாக 1/2022 60 புதிய அங்கத்தவர்கள். இதுல இருக்கிற இந்த 240 பேர் நிதியாண்டினுடைய தொடக்க திகதி. 60 பேரை பாருங்க பிள்ளைகள், நிதியாண்டு தொடங்கி 1/7 நிதியாண்டினுடைய அரைவாசியில சேர்ந்திருக்காங்க. ஓகே, அப்ப நிதியாண்டினுடைய அரைவாசியில சேர்ந்தவங்க எத்தனை மாத சந்தாவை செலுத்த வேண்டி இருக்கும் பிள்ளைகள்? 6 மாத சந்தாவை தான் செலுத்த வேண்டும். சரியா, முழு வருடத்துக்கு செலுத்த வேண்டிய அவசியம் இல்ல அட்டுரு அடிப்படை. இவர்களுள் 40 அங்கத்தவர்கள் 6 மாதங்களுக்கான சந்தாவை முற்றாக செலுத்தி இருந்தனர். அப்ப 40 பேர் ஒரு பிரச்சனையும் இல்லை. 20 அங்கத்தவர்கள் 5 மாதங்களுக்கான சந்தாவை மட்டும்தான் செலுத்தி இருக்கிறாங்க பிள்ளைகள். அப்படி என்ற அதனுடைய கருத்து, புதுசா சேர்ந்த 20 பேர்ல 60 பேர்ல 20 பேர் இன்னும் ஒரு மாத சந்தாவை செலுத்த வேண்டும். அப்ப இதுல புதிய அங்கத்தவர்களுக்குள்ள, புதுசா சேர்ந்தவங்களுக்குள்ள 2022 வருடம் தொடர்பாக 20 பேர் ஒரு மாத சந்தாவினை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப நிதியாண்டினுடைய இறுதியில இன்னும் ஒரு 20 பேர்ட்ட ஒரு மாச சந்தா பெற வேண்டி இருக்குது. அப்ப 20 தர 1 தர 2000 எவ்வளவு? 40,000 ரூபாவாக இருக்குது. சரியா, அப்ப நிதியாண்டினுடைய இறுதியில நிலுவை சந்தா, ஓகே, நிலுவை சந்தா எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? இவ்வளவுத்தையும் கூட்டம். அப்ப இதுல இருக்கிற மேல காட்டி இருக்கிறது அந்த 10 பேருக்குரியது.
திருப்பி அதை விட ஒரு 30 பேர் 12 மாச காசு தர வேண்டி இருக்கு. புதுசா சேர்ந்தவங்கள்ல பிள்ளைகள் ஒரு 20 பேர் 1 மாச காசு தர வேண்டி இருக்கு. இப்போ மொத்தமாக நிலுவை சந்தா அவ்வளவுத்தையும் கூட்டுவீர்களாக இருந்தால் 1060,000 இருக்க போகுது. சரி, அப்ப 1060,000 நிதியாண்டினுடைய இறுதி தினத்துல நிலுவை சந்தாவாக இருக்கு. நிலுவை என்றது பெற வேண்டியது. பெற வேண்டிய சந்தா கணக்கு வரவு சந்தா கணக்குல செலவு பதிவாக இருக்க போகுது. விளங்குச்சதோ? அப்ப இதுகளை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. இப்ப சந்தா கணக்கு ஃபில் பண்ணும். இப்ப பாருங்க, வருமான கூற்றுக்கு மாற்ற வேண்டிய சந்தா கட்டாயம் எவ்வளவு தொகையோடு இருக்கும் என்றதை கவனிங்க. இதை நாங்க இலகுவாக கண்டுபிடிக்கலாம். மொத்தமாக பாருங்க பிள்ளைகள், நிதியாண்டு தொடங்கியக்குள்ள எத்தனை பேர் இருந்தவங்க? நிதியாண்டு தொடங்கியக்குள்ள பாருங்க பிள்ளைகள், 240 பேர் இருந்தவங்க. அப்ப கட்டாயம் வருமான கூற்றுக்கு அட்டூடு அடிப்படை இங்க பதிவளித்த சந்தா இல்லை என்றதால 240 பேர் 12 மாதங்களுக்குரிய சந்தா 2000 படி தர வேண்டும். எவ்வளவு வரப்போகுது? 240 தர 12 மாதத்துக்குரிய சந்தா தர 2000, 5,760,000 ரூபாய் இந்த 240 பேர்கிட்ட வருமானமாக இனங்காண வேண்டிய சந்தா. இதை விட இந்த நிதியாண்டுல புதுசா சேர்ந்த 60 பேர் இருக்கிறாங்க. அந்த 60 பேர் என்ன செய்யணும் பிள்ளைகள்? 6 மாத சந்தாவை தான் தர வேணும். நீங்க 12 மாசத்துக்கு கணக்கு பாத்தீங்கன்னா பிழைச்சிடும். ஏன் 1/7 சேர்ந்து இருக்கிறாங்க. அப்ப 6 மாத சந்தா எவ்வளவு வரப்போகுது? 60 தர 6 தர 2000 இருக்கு. 720,000. அப்ப மொத்தமாக வருமான கூற்றுக்கு மாற்ற வேண்டிய சந்தா தொகை எவ்வளவு பிள்ளைகள்? 6,480,000. ரெண்டையும் கூட்டிப்பாங்க. 6,480,000 இருக்க போகுது. ஓகே, இதுதான் வருமான கூற்றுக்கு மாற்ற வேண்டிய சந்தா. அப்ப கட்டாயம் உங்களுக்கு தெரியணும், அட்டுரு அடிப்படையில் பதிவளித்த சந்தா இல்லை என்றால், இந்த வினாவில பதிவளித்த சந்தா இல்லை என்றதால நீங்க நேரடியாக வருமான கூற்றுக்கு மாற்ற வேண்டியது 6,480. இப்ப இங்க மிக முக்கியமானது, இந்த காசாக பெற்றுக்கொண்ட சந்தாவை கணிப்பிட வேணும். இந்த கேள்வியை பொறுத்தளவுல பிள்ளைகள் இலகுவான வழி, இந்த காசாக பெற்றுக்கொண்ட சந்தாவை கண்டுபிடிக்கிறதுக்கு இலகுவான வழி இந்த கணக்கை சமப்படுத்தி பார்க்கறது. ஓகே, இவ்வளத்தையும் கூட்டி பாருங்க பிள்ளைகள், எவ்வளவு வருதுண்டு? 6,870,000. இந்த தொகை எங்கால மாத்துவீங்க? சரி, 4,610,000 தான் என்னவாக இருக்க போகுது பிள்ளைகள்? வடிவாக வேணுங்க. 4,610,000 தான் காசாக பெற்றுக்கொண்ட சந்தா. இப்ப இங்க காசாக பெற்றுக்கொண்ட சந்தாவை கண்டுபிடிக்கிறதுக்குரிய மிக இலவான வழி இந்த கணக்கை சமப்படுத்தி பார்க்கணும். சரிதானே? இதை விட காசா கிடைச்சத நேரடியாகவும் கண்டுபிடிக்க போகலாம். அது கொஞ்சம் உங்களுக்கு டைமை கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியும் நாங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்ப இங்க மாசத்துக்கு சந்தா கணக்கு போறதால மொத்தமா எத்தனை மாதங்கள் என்றதுக்கு கணக்கு பார்ப்போம். சரியா? அப்ப இந்த வருடத்துல பிள்ளைகள் 240 அங்கத்தவர்கள் இருக்கிறாங்க. அப்ப நிதியாண்டு தொடங்கிக்குள்ள அப்ப 240 பேர் 12 மாத சந்தாவினை செலுத்த வேண்டியவர்களாக இருப்பாங்க. அப்ப மொத்தம் எத்தனை மாசம் வரும்? 240 தர மாசத்துக்கு கணக்கு சொல்றேன், விளங்கினாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. 2,880 மாதங்கள். 2,880 மாத சந்தா கிடைக்கும் மொத்தமா. சரியா? மொத்தமா கணக்கு 240 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் 12 மாத சந்தா செலுத்தணும்னா 280 மாதங்களுக்குரிய சந்தா கிடைக்கப்படும். அதே போல புதுசா சேர்ந்தாக்கள் எத்தனை பேர்? 60 பேர் இருக்கிறாங்க. விளங்கிட்டு இந்த 60 பேர் 6 மாச சந்தாவை தரும். 6 மாச சந்தாண்டா பிள்ளைகள் 60 தர 6 எவ்வளவு? 360 மாத சந்தா எங்களுக்கு கிடைக்க வேண்டி இருக்கு. அப்ப மொத்தமாக இந்த நிதியாண்டுல நாங்கள் காசாக பெற்றுக்கொள்ள வேண்டிய சந்தா எத்தனை மாதங்களுக்குரிய சந்தாவாக இருக்கும் பிள்ளைகள்? 2,880 பிளஸ் 360 ஆக இருக்கு. 3,240 மாதங்களுக்குரிய சந்தாவை
சரி, இது மாத கணக்குக்கு போகும். சரியா, மாதத்துக்கு கணக்கு சொல்றேன்றதை கவனிச்சு கொள்ளுங்க. எனக்கு மாதாந்த சந்தைன்றதால மாதத்தை வச்சு கணக்கு பார்க்கறது தான் இலகுவாக இருக்கும். இப்படியும் கண்டுபிடிக்கலாம்ன்றதை தெரிஞ்சு கொள்றதுக்காண்டி மட்டும்தான். ஓகே, மொத்தம் 3240 மாதங்களுக்குரிய சந்தா எங்களுக்கு காசாக கிடைச்சிருக்கு. இப்ப இந்த 3240 மாசத்துல எத்தனை மாச காசு கிடைச்சிருக்குதுன்றதை பாருங்க. அப்ப நடைமுறை வருடத்துல 3240 மாசத்துக்குரிய காசு கிடைக்கும். விளங்கி தனி, அதாவது இது எந்த வருடத்துக்கு? 2023 சாரி 2022 கணக்கு சேர நிதியாண்டுக்கு 2022க்காண்டி 3240 மாச காசு கிடைக்கும். ஆனா இதுல பாருங்க பிள்ளைகள், இந்த 3240 மாச காசுல இதுல ஒரு 20 பேர் இந்த புதுசா சேர்ந்திருக்காங்களே, இந்த 360 மாசம், இவங்க புதிய அங்கத்தவர்கள். அதையும் போட்டு காட்டு, புதிய அங்கத்தவர். இந்த 240 பேர் பழைய அங்கத்தவர். சரியா? அப்ப மொத்தமாக பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய மொத்த சந்தா 2022ஆம் வருடத்துல 240 பேரினுடைய 12 மாத காசு. சரியா? 60 பேரினுடைய 6 மாத காசு, மொத்தமாக 3240 மாச காசு கிடைக்கும். சரியா? இதுல யார் யாரு காசு தந்திருக்காங்கன்றதை பாருங்க. அப்ப காசு பெற்றதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி புதிய அங்கத்தவர்கள், புதுசா சேர்ந்தது 60 பேர், பழைய அங்கத்தவர்கள் 240 பேர் இருக்கிறாங்க. இதை நாங்க டிவைட் பண்ணி காட்டுறேன்னு பாருங்க. இங்க மாசத்துக்கு தான் கணக்கு சொல்றேன். விளங்கிட்டோ? ஓகே, இப்ப இதுல பாருங்க, புதிய அங்கத்தவர்கள்ல பிள்ளைகள் 40 பேர் 6 மாத காசு கொடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்ததாக 20 அங்கத்தவர்கள் 5 மாதங்களுக்கான காசை கொடுத்திருக்காங்க. அப்ப புதுசா சேர்ந்த அங்கத்தவர்கள் மொத்தமாக செலுத்திய காசு எவ்வளவாக இருக்கும்? இங்க 240, இங்க 100, மொத்தமாக பிள்ளைகள் 340 மாதங்களுக்குரிய சந்தா பணத்தினை செலுத்தி இருப்பாங்க. ஓகே, 340 மாதத்துக்குரிய சந்தா காசை செலுத்தி இருப்பாங்க புதுசா சேர்ந்தாங்க. பழைய அங்கத்தவர்களை பாருங்க பிள்ளைகள், நான் இதை 3ஆ டிவைட் பண்ணி காட்டுறேன். பழைய அங்கத்தவர்கள்ல முதலாவது பாருங்க, 35 பேருக்கு கணக்கு சொல்லியிருக்காங்க. 35 பேர் என்ன செய்திருக்காங்க? அதுல 25 பேர் ஏற்கனவே தர வேண்டிய 3 மாத காசையும், சரியா, இந்த வருடத்துக்குரிய முழு வருட சந்தா பணத்தையும் செலுத்தி இருக்கிறாங்க என்றால், அந்த 35 பேர்ல 25 பேர், சரியா, 15 மாச காசு தந்திருப்பாங்க. அதுல 3 மாசம் போன வருஷ காசாகவும் 12 மாதம் இந்த வருடத்துக்குரிய காசாகவும் இருக்கும். மிச்சம் 10 பேர் என்ன செய்யல? எந்த விதமான சந்தா பணத்தையும் செலுத்தவில்லை. ஓகே, எந்த விதமான சந்தா காசையும் செலுத்தவில்லை. அப்ப இந்த 35 பேரை விட்ட 240 பேர்ல மிச்சமா எத்தனை பேர் இருப்பாங்க? 205 பேர். இந்த 205 பேர்ல ஏற்கனவே காசு தந்த 50 பேர் இருக்கிறாங்க. பாருங்க, ஆரம்பத்துல முற்பண சந்தா 50 பேர் தந்திருக்காங்க. அப்ப அவங்க காசு தந்திருக்க மாட்டாங்க. இந்த 35 பேரை விட இன்னும் ஒரு 30 பேர் சந்தாவை தராம இருக்கிறாங்க. இதை சொல்லியிருக்க பாருங்க, 2022ல 30 பேர் சந்தாவை தராமங்க. அப்ப அவங்கள்ட்ட இருந்தும் காசு கிடைச்சிருக்காது. அப்ப மிச்ச அங்கத்தவர்கள் தான் என்ன செய்திருப்பாங்க பிள்ளைகள்? 12 மாதத்துக்குரிய சந்தா பணத்தினை செலுத்தி இருப்பாங்க. ஓகே, அப்ப நடைமுறை வருடம் தொடர்பாக காசாக பெற்றுக்கொண்ட சந்தா, கடந்த வருடம் தொடர்பாக பெற்றுக்கொண்ட சந்தா, இந்த ரெண்டையும் நீங்கள் கவனிக்க வேணும். சரியா பிள்ளைகள்? ஓகே, அப்ப மொத்தமா பாருங்க, 240 பேர்ல 35 பேர் தர வேண்டிய போன வருஷ காசு தர வேண்டியவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப அதுல 25 பேர் காசு தந்துட்டாங்க. 25 பேர் போன வருஷ காசு 3 மாச காசையும் இந்த வருடத்துக்குரிய முழு வருட பணத்தையும் தந்திருப்பாங்க. 10 பேர் ஒரு காசுமே தரல. அப்ப மிச்சமா எத்தனை பேர் இருப்பாங்க? 205 பேர். இந்த 205 பேர்ல 50 பேர் ஏற்கனவே காசு தந்துட்டான்னு திருப்பி தர மாட்டோம். இதுல இறுதியில பாருங்க பிள்ளைங்க, 30 பேர் முழு வருஷ காசும் தரையில. அப்ப அவன்கிட்ட இருந்தும் காசு எதுவும் கிடைச்சிருக்கா. அப்ப இந்த நடைமுறை வருடத்துல காசாக பெற்றுக்கொண்ட சந்தா எவ்வளவாக இருக்க போகுது? இதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 25 தர 15. இங்க இந்த 10 பேர்ட்ட இருந்த ஒரு காசும் கிடைச்சிருக்காது.
மிச்சம் 205 சய 50 சய 30 125 மாதம் சாரி 125 பேர்ட்ட இருந்து 12 மாத காசு மொத்தம் 1500 மாதங்களுக்குரிய காசு கிடைச்சிருக்கு. இதை விட பிள்ளைகள் எதிர்வரும் மாதத்திற்காக 30 பேர் எதிர்வரும் 3 மாதங்களுக்குரிய காசு தந்திருக்காங்க. அதுவும் சொல்லப்பட்டு 30 பேர் எதிர்வரும் 3 மாத காசு தந்திருக்காங்க. அப்ப இவங்க இறுதி முற்பண சந்தா தொடர்பாக 90 மாத காசு கிடைச்சிருக்கு. விளங்கிட்டு தானே? அப்போ மொத்தமாக பழைய அங்கத்தவர்கள்ட்ட இருந்து 1965 மாத காசு இவ்வளத்தையும் கூட்டி போறோம்னா 1965 மாத காசு கிடைச்சிருக்கும். அப்ப இந்த மொத்த வருடத்துல எங்களுக்கு எத்தனை மாத காசு கிடைச்சிருக்கும் பிள்ளைகள்? 2305 மாதங்களுக்குரிய சந்தா பணம் கிடைச்சிருக்கு. இவ்வளவு கிரிட்டிக்கலா நீங்கள் யோசிக்கணும் என்ற அவசியம் இல்லை. சும்மா சொல்றேன், இப்படியும் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். 2305. அப்ப மொத்தமாக காசாக பெற்று சந்தாவை நீங்கள் கண்டுபிடிக்கலாமா இல்லையா? கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? 2305 என்ன 5 மாத காசு, ஒரு மாத சந்தாவின பிள்ளைகள் 2000 ரூபாய். இதனுடைய விடை எவ்வளவு வருதுன்றதை பாருங்க. 2305 தர 2000, அதே 4610,000 ரூபாய் தான் வரப்போகுது. சரியா? இப்ப நீங்க இவ்வளவு யோசிக்கிறத விட நீங்கள் செய்யக்கூடிய இலகுவான வழி என்ன செய்யறது? சந்தா கணக்கை கூட்டி போட்டுட்டு நீங்க கண்டுபிடிச்சு விடைய போடுறதான் இலகுவான வழி. சரியா? இப்படி பார்த்தாலும் விட ஒன்றாத்தான் வரும். இது மாதங்களுக்கு கணக்கு தந்தாலும் நீங்க மாதத்துக்கு கணக்கு பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இதற்காக திருப்பி ஒரு சொன்ன ஃபார்மேட்ல யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு விளங்கும். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. நன்றி.